ஓம் நம சிவாய. வணக்கம். மீடியா 17mm சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறேன். மயிலையின் மகிமை 7 சிவஸ்தலங்கள் அறியப்படாத ரகசியம். இந்த பதிவில் நான் சென்னை நகரில் பிரசித்தி பெற்ற மயிலாப்பூரில் 7 சிவாலயங்கள் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு வெள்ளீஸ்வரர் கோயிலும் கபாலீஸ்வரர் கோயிலும் தான் தெரியுது. மற்ற கோயில்கள் அவ்வளோ தெரியல. ஆனால் கபாலீஸ்வரர் கோயில், வெள்ளீஸ்வரர் கோயில், இதுக்கடுத்து 3ஆவதா வாலீஸ்வரர் கோயில், 4ஆவதா காரணீஸ்வரர் கோயில், 5ஆவதா மல்லீஸ்வரர் கோயில், 6ஆவதா விருப்பாச்சீஸ்வரர் கோயில், 7ஆவதா திருப்பாலீஸ்வரர் கோயில். இப்படி மொத்தம் 7 சிவன் கோயில் இங்கே மயிலாப்பூரை ஒட்டியே இருக்குது. இதில் தீர்த்த பாலீஸ்வரர் கோயிலுங்கிறது நடேசன் ரோடுன்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போகிற பாதையில் இருக்குது. இப்போ இந்த கபாலீஸ்வரர் கோயில், வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பக்தர்களுக்கு இது தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் மற்ற 5 சிவன் கோயில்களுக்கு அதிகம் பேருக்கு தெரியல. ஆனால் அந்த மயிலாப்பூரை ஒட்டி இருக்கிற அங்கே உள்ள பக்தர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த 7 சிவன் கோயிலும் சேர்ந்து தரிசனம் பண்ணால் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், வாழ்க்கையில் உயர்வு, இப்படிலாம் நல்ல ஒரு பலன் அங்கே உண்டாகுது. இது பெரும்பாலான பக்தர்களுக்கு தெரியறது கிடையாது. நேராக கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வராங்க. அதுக்கடுத்து வெள்ளீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அதை தெரிஞ்சு எல்லாம் போகிறாங்க. இப்படி தான் இருக்குது. ஆனால் மற்ற 5 சிவஸ்தலங்களை பற்றி மக்களுக்கு யாருக்கும் அவ்வளோவா தெரியலை. இந்த விஷயத்தை நான் ஒரு பதிவாக எடுத்து போடணும். மற்ற கோயிலெலாம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சிவன் கோயிலை பற்றி இந்த பதிவில் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவை நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கபாலீஸ்வரர் கோயில், வெள்ளீஸ்வரர் கோயில் எப்பவும் போல் பக்தர்கள் போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற கோயில்கள் எங்கே இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. மற்ற 5 சிவன் கோயில் மொத்தம் இந்த 7 கோயிலை சேர்த்து தான் அப்போ இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இந்த 7 சிவாலயங்களும் ஒரே நேரத்தில், அதாவது சுமாராக ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னால் ஒரே நேரத்தில் இந்த 7 கோயிலையும் அமைச்சிருக்காங்க. இந்த 7 கோயில்லையும் நிறையா சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினவங்க நிறைய இருக்காங்க. அதாவது பிராணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வரம் கொடுத்த இடமா இந்த ஸ்தலங்கள் இருக்குது. இன்றைக்கும் சிவபெருமான் மிக சக்தியோடு இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த 7 சிவன் கோயில்களும். ஆனால் இப்போ நான் இந்த மற்ற கோயில்களெல்லாம் கொஞ்சம் தெரியப்படுத்தணும்னு வீடியோவில் எடுத்து போடணுன்னு நினச்சப்ப நான் அந்த கோயிலை போய் பார்த்தேன். இப்போ குறிப்பாக காரணீஸ்வரர் கோயில், விருப்பாச்சீஸ்வரர் கோயில், இதெல்லாம் இப்போ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ இருக்க தமிழக அரசு இந்த கோயிலெல்லாம் கொஞ்சம் புதுப்பித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக வேலை நடந்துக்கிட்டு. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக காரணீஸ்வரர் கோயில், வாலீஸ்வரர் கோயில், விருப்பாச்சீஸ்வரர் கோயில் முழுவதும் பக்தர்கள் இப்போ இல்லாமல் வேலை தான், ஃபுல்லாக கோயில் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. மற்றபடி மூலவருக்கு அபிஷேகம், இந்த வழிபாடு, அந்த இது முறைப்படியான அந்த சாஸ்திர முறைப்படி அந்த பூஜைகள் நடந்துக்கிட்டு. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ எல்லா 7 கோயிலுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த 7 கோயில்களையும் நான் வீடியோவில் காட்டுறேன். இதில் உங்களுக்கே தெரியும், விருப்பாச்சீஸ்வரர் கோயில், காரணீஸ்வரர் கோயில், வாலீஸ்வரர் கோயிலெலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி. அதனால் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் இன்னும் சரியாக அதை பண்ண முடியல. அதனால் ஓரளவுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சிவஸ்தலங்களில் கோயில்களெல்லாம் தரிசனம் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒவ்வொரு மனிதன் வாழ்விலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைகிறாங்க.
ஏன்னா சிவபெருமான் தரிசனங்கிறது வரங்கள் கொடுக்குற அந்த நேரம் வந்து அதான் நம்ம சிவ தரிசனமே செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவபெருமான் கோயில்களும் சிவன் சக்தியோ எந்த நேரமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைச்சிடுறது கிடையாது. ஏன்னா சிவபெருமான்கிட்ட வந்து வரம் வாங்கினவங்க தான் எல்லாமே. புராணத்தில் பார்த்தாலும் சரி, தேவர்களும் சரி, கடவுள்களும் சரி, அதே போல் ரிஷிகள், ஞானிகள், அதுக்கு அதுக்கு அடுத்து மனிதர்கள், எல்லா உயிரினங்களுமே வந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கியிருக்கோம். ஆனால் சிவபெருமான் யாருக்கிட்டையும் வரம் வாங்கினதே இல்லை. சிவபெருமான் தரிசனம் கிடைச்சாலே போதும், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில் வரம் கிடைக்கிதுன்னு தான் அர்த்தம். அதனால இந்த சிவன் கோயில்களில் வரம் போய் இந்த 7 சிவன் கோயிலையும் வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக சிவபெருமான்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வரம் வந்து கிடைக்க தான் போகுது. இந்த வரம் வந்து எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவில் எல்லா கோயில்களையும் நான் வந்து உங்களுக்காக நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நான் வந்து கோயிலுக்கு வெளியில் இருந்து அந்த கோயில் தெருவு அந்த இடங்களை தான் எடுக்க முடியும். ஏன்னா கோயிலுக்கு உள்ளார வந்து வீடியோ எடுத்து நம்ம போட முடியாது. அதனால் அந்த தெருவு, அந்த கோயிலுக்கு வெளிப்பிரகாரம், கோயில் வாசல், இதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் அவங்க கண்ணில் இந்த வீடியோ பட்டாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழுது. மாற்றம்னா அது நல்ல மாற்றமாக நிகழப்போகுது. வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலை கிடைக்கும். அதே போல் அவங்க எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இது நிச்சயம் நடக்கும். இந்த சிவ தரிசனம் நான் சொல்கிற இந்த 7 கோயில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 7 கோயில்களையும் வேறு வேறு நாட்டில் வந்து தரிசனம் செய்யக்கூடாது. ஒரே நாளில் இந்த 7 கோயில்களையும் சிவபெருமானை தரிசனம் பண்ணால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றமும் மிகப்பெரிய ஒரு உயர்வான நிலையும் வந்து கிடைக்கும். நல்ல பலன்களும் உண்டாகும். அவங்க வேண்டிய வரத்தையும் வந்து சிவபெருமான்கிட்ட இருந்து பெறலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சிவபெருமானோட இந்த நான் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே போல் எனக்கு இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சில அரிய தகவல்களை நான் இந்த வீடியோ என்னுடைய இந்த சேனல் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே போல் நிறைய பேருக்கு வந்து சிவன் பக்தர்களாக இருக்காங்க, சிவனோட பக்தர்களாக இருக்காங்க. ஆனால் வந்து இந்த கோயில்கள்லாம் வந்து சில கோயில்களை தேடி எங்கெங்கோ போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சென்னையில் இருக்கவங்களுக்கு கூட இந்த 7 கோயில்களும் இந்த மாதிரி ஒரே நாட்டில் தரிசனம் செஞ்சால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரத்தை வாங்கி அதன் மூலமாக வாழ்க்கை நிலை உயரும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதே போல் அந்த கோயில்களும் நான் போய் பார்க்குற நேரத்தில் கபாலீஸ்வரர் கோயில், வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்கிற அளவுக்கு மற்ற கோயில்களும் அந்த அளவுக்கு ஒரு பொலிவாகவும் தெரியல. ஆனால் இப்போ உள்ள அரசு வந்து இதுக்காக முயற்சி எடுத்து மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. விரைவில் இந்த 7 கோயில்கள் விஷயம் வெளிச்சமாக சிவபெருமானோட தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதே போல் இந்த சிவன் அருள் கிடைச்சவங்க வாழ்க்கையும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களுக்கும் வந்து சிவபெருமானோட தரிசனம் கிடைச்சி வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் சிவபெருமான், அதே போல் சிவபெருமான் வந்து தன்னை தரிசித்து வழிபடுவோருக்கு வேண்டிய வரங்களையும் கொடுக்குறார். அதே போல் தன் பக்தர்களை பெருமைப்படுத்துகிறார்.
இந்த அனைத்து பக்தர்களும் சிவபெருமானோட அனைத்து பக்தர்களும் 7 சிவாலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணி சிவனருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் 7 சிவஸ்தலங்களையும் நான் வீடியோ பதிவு போட்டிருக்கேன். அதனால் கடைசி வரையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.